Hello viewers, welcome to my cooking channel மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ரெசிபி சாள மீன் வச்சு சார்டைன் ஃபிஷ் வச்சு குயிக்கா ஒரு பொரியல் மாதிரி ஒரு அவியல் மாதிரி கேரளா ஸ்டைல்ல ஒரு பீரை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? சாள மீன் பொரியல் இல்லைன்னா அவியல் இல்லை மத்தி மீன் பீரா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் நான் என்னுடைய ஸ்டைலில் செய்ய போகிறேன் பாருங்க. சாள மீன் அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறமா உப்பு, கொஞ்சம் புளி அது மட்டும் விரவி வச்சுருக்கிறேன். இந்த ஒரே ஒரு சாள மீன் நான் கட் பண்ண போட்டிருக்கேன், ஏன்னா உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக அதையும் கட் பண்ணிக்கிறேன். அதையும் கட் பண்ணியாச்சு. இது தவிர தேவையானது தேங்காய் மிக்சியில் ஒருக்கா அப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மஞ்சள் பொடி ஆல்ரெடி மீன்லையும் மஞ்சள் போட்டு இருக்கிறேன். தென் கறி லீவ்ஸ், அப்புறம் ஹாஃப் ஆனியன் அதை சாப் பண்ணியிருக்கிறேன். இது 5 to 6 garlic கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை தவிர கொஞ்சமாக புளி, தண்ணி தேவை. இது நான் ஊறப்பட்டு வச்சிருக்கேன். இதுலேருந்து ஃபியூ ட்ராப்ஸ் தான் விட போகிறேன். அதை தவிர லாஸ்ட்டாக கொஞ்சம் கோகனட் ஆயிலும் நமக்கு தேவை. பார்க்கலாம் எந்த ஐட்டம்லாம் கிரைண்ட் பண்ண போகிறேன் பாருங்க. ஃபியூ கார்லிக், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதனால் கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன பீஸ் நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் அந்த பச்சை மிளகாய், கிரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் நான் மீனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதை இந்த ஃபிஷ்ஷோட நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சதைச்சதை ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய், ஆனியன், கார்லிக், அப்புறம் டர்மரிக் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆனியன், கோகனட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது கூட கருவேப்பிலையும் நான் பிச்சு போட்டிருக்கேன். இது கூட பாருங்க, உங்கள்கிட்ட காட்டிகிட்டே தான் விட்றேன். ஃபியூ ட்ராப்ஸ் தான், அவ்வளோதான் டர்மரிக் விட்டுருக்கேன். இதே மாதிரி ஃபியூ ட்ராப்ஸ் ஃபர்ஸ்டில் அந்த மீன் மிக்ஸ் பண்ணும்போதும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இனி சால்ட்டு. ஆக்சுவலாக நான் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த தேங்காய்க்கும் அந்த ஆனியன் எல்லாம் இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஹேண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சு தான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விடுறேன். ஒரு இல்லைன்னா சைடு வழியாக அப்படியே விடுங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சமாக தெளித்து கொடுங்க. போதும். ஒரு ½ கப் தண்ணி சுற்றி விட்டுருக்கிறேன். அது தவிர தெளித்து கொடுத்துருக்கேன். ஸோ 3/4 கப் தண்ணி விட்டுருக்கேன் இதில் மொத்தமாக. இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 minutes அப்படியே விட்டுறலாம். பார்க்கலாம். கொதிக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ ஒரு 4 minutes ஆயிடுச்சு. பாருங்க, மீன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய், ஆக்சுவலாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்ல ஒரு மணமாக இருக்கும். இனியும் ஒரு 5 minutes to 6 minutes நல்லா குக் ஆகட்டும். இடையில ஒருக்கா இந்த பாத்திரத்தை எடுத்து 2 கையாலையும் ஒரு ஷேக் பண்ணி கொடுத்துக்குங்க. ஷேக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக வத்தட்டும். ஓப்பன் பண்ணி குக் பண்ணுவோம். இனி இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும். அது வரைக்கும் ஓப்பன்ல இருந்து குக் ஆகட்டும். நல்ல மனம் வருது வித்தியாசமா.
குயிக்காக செய்யலாம், அதே சமயம் டேஸ்டாகவும் இருக்கும். இன்னும் இது வந்து மண் சட்டியில் செய்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். லைட்டாக அப்படி புரட்டி போட்டு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக இதோட நம்ம வைக்கணும்னா வைக்கலாம், இன்னும் ட்ரையாக எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் இந்த மண் சட்டினால அதே கொஞ்சம் உறிஞ்சிரும். நல்லா குக் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 minutes மட்டும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 teaspoon கூட கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே இடத்துல விழுந்துருச்சு, ஸோ அதில் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். ரைட், இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. ஆல்ரெடி நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கு, இருந்தாலும் விருப்பமானா கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை இந்த கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். டேஸ்டியான ஒரு பொரியலோ இல்லை ஒரு அவியல், இல்லைன்னா மலையாள ஸ்டைலில் சொல்ல போனால் ஒரு பீரை அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டையம்பக்கம்ல அது ஃபேமஸ். ஆனால் அவங்க வந்து குடம்புளி வச்சு செய்வாங்க. நான் இப்போ அது என்கிட்ட இல்லை, நான் ஆர்டினரியாக அந்த டர்மரின் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் விட்டு செய்திருக்கேன். நீங்களும் இது போல சமைக்கணும்னா மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலை பாருங்க, சமைங்க, ருசியுங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் and share with your friends and relatives. Thank you.